என் பேர் கெங்கா. இப்போ நான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன். எனக்கு ஆர்என்ஆர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பாலியில் ஒரு 5-6 வில்லா வாங்கி போட்டு பிஸ்னஸ் செய்யலான்னு இருக்கேன். சரி, உங்கள் கதை அந்த வில்லாவை பற்றியா தான்? இல்லை, பிஐ ரங்கேஷை பற்றி. அவனை எனக்கு என் டிவோர்ஸ் மூலமாக தான் தெரியும். என் குடும்பத்தை அழிச்சவன் சார் அவன். இதெல்லாம் நடந்து ஒரு 8 வருஷம் இருக்கும். என் மனைவி என்னை டைவர்ஸ் பண்ண ஆதாரம் சேகரித்து கொடுத்ததே அவன் தான். ஆனால் அவன் சாதாரணமாலாம் சேகரிக்கலை, மாந்திரிக வழியாக சேகரிச்சிருக்கான். அன்றைக்கி நான் ஒரு ஹோட்டலில் இருந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஹைட் வரும் 30 cm தான். ஆனால் நீங்கள் இன்னொரு ஆள் வாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கும்? இல்லை, எனக்கு சரியாக புரியலை. புரியலையா? நான் சொல்ல தெரியும். ஜஸ்ட் இமேஜின். இந்த ஆதாரத்தை நாளைக்கு கிளையண்ட் கிட்ட கொடுக்கணும். அந்த கெங்க நல்லா மாட்ட போறான். மனைவியை ஏமாத்த எப்படிலாம் யோசிக்கிறானுங்க. நாமளும் வேற மாதிரி யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன செய்யறது? எனிவே, இன்னைக்கு நல்லா வேலை செஞ்சிருக்கேன். ரத்தம் எடுத்துக்க. ஆனா கொஞ்ச நாளா நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். நீ முன்ன மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்யறதில்ல. ஏன்? இந்த கெங்கா கேஸ் முடிட்டோம். உனக்கு என்ன அதிகமா தரேன்? நான் மிஸ் திவ்யா, ரொம்ப ஆர்வமாக பார்க்குறீங்க. இல்லை, உங்கள் கலெக்ஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சிங்க? ட்ராவல் பண்ணுறப்போ. நானும் அங்கெல்லாம் போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஜாமான்களை பார்த்ததே கிடையாது. யூ டெஃபினெட்லி ஹேவ் an eye for detail. Occupational hazards. அது நாங்க ரா போட்டோஸ். இப்போ அதை திறக்கவா வேணாமான்னு யோசிக்கிறீங்க, ரைட்? சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போனால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துடலாங்க. யோர் சாய்ஸ். வேணான்னா கொடுத்துருங்க.
உங்கள் கணவர் ரொம்ப சாமர்த்தியசாலி. ஒரே இடத்துக்கு தொடர்ச்சியாக 2 தடவை போக மாட்டார். கீப்ஸ் ஹிஸ் ட்ராக்ஸ் க்ளீன். வேலைக்கு போல? லீவ் போட்டுட்டேன். ஏன் உடம்பு சரியில்லையா? அது என்ன பரிசு? பரிசா? நமக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆகுது. ஏன்? சும்மா சொல்லு. நான் ஒரு 3 வருஷம் இருக்கும்ல. 4 years 2 months 12 days. அதான் தெரிஞ்சில்ல, இப்போ எது கேட்குற? கடைசியா எனக்கு எப்போ gift வாங்கினேன்? இப்போ எது? அதான் இது நான் எனக்கு தேடிக்கிட்ட gift. எதிர்பாராத ஒன்று தான், ஆனால் இப்போ என் வாழ்க்கை பாதை தெளிவாக இருக்கு. ஏய் நீ என்ன வளரன்னு எனக்கு சத்தியமாக புரியலல்ல. இது எப்படி? விளக்க கொடுக்க வேண்டியது நீ. என்ன ஸ்டாக் பண்றியா? கேங்கா, where's the accountability? நீ பாட்டுக்கு வெளியூருக்கு போற? என்ன இது? லவ் பைட்ஸ். இந்த அசிங்கத்தோட வர நான் என்ன சும்மா இருக்கணுமா? ஏய் திவ்யா, உன்னோட அருமை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடி. That's the good news. I'm finally out of the picture. ஐயோ திவ்யா, it's not like that. மிஸ் கேட்சுக்கு அப்புறம் நம்ம வேற வழியில் ஆறுதல் தேடிக்கிட்டோம். I give you space. உனக்கு இன்னும் டைம் வேணும்னு நினச்சேன். 4 years 2 months 12 days இன்னும் பத்தல. ஓகே திவ்யா ப்ளீஸ். திவ்யா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. திவ்யா திவ்யா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபாஸ்டில் இருக்கான். ஐ மெட் ஹிம். என் குடும்பத்தை கெடுத்தவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நான் ஒரு வெறியில் தான் இருந்தேன். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இந்த ஃபோட்டோ எப்படி அவன் கைக்கு வந்திருக்கு? நல்லா செக் பண்ணியா? யூ ஷோர் நாட் பக்ட்? ஆமாண்டா. டேய் அது வீடு கூட இல்லை, ஹோட்டல், பப்ளிக் பிளேஸ். டேய் பப்ளிக் பிளேஸில் எப்படிடா? ஏதாவது பிஏ வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் மை கட் ஃபீலிங். பிஐயா? யூ மீன் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்? நீ சாதாரணமாக காரியமாடா பண்ணியிருக்க, வேறு வழி இல்லாமல் பிஏ கிட்ட போயிருப்பாங்கடா. டேய் நான் தப்பு பண்ணணும்னு ஒத்துக்கிறேன். நிறைய தடவை பிரேக்கப் பண்ண யோசிச்சிருக்கேன். ஆனால் என் பக்ர புத்தியால் கீதாவோட மட்டும் முடியாதுன்னு பயந்துட்டேன். கீதாவா? அந்த பொண்ணுடா. அப்போ நீ இவ்வளோ உண்மையாக லவ் பண்ணலையா? டேய் திவ்யா தான்டா எனக்கு எல்லாமே. அந்த வீணா போன பிஐயை கண்டுபிடிக்கணும். எனக்கு எக்ஸ் கொலீக் ஒருத்தர் இருக்காரு, ரங்கேஷ்னு சொல்லிட்டு. ஃபோர்ஸில் என் கூட தான் வேலை பார்த்தாரு. அப்புறம் அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. தென் ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் பிஏ ஏஜென்சி. டிஸ்மிஸா? ஏன் ப்ரோ, ரங்கேஷ் ஒரு மாதிரி ப்ரோ. அவருக்கு இந்த மாய மந்திரம் எல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸ்லேயே வந்து தனக்குத்தானே பேசுறது, பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு there's a lot of complaints ப்ரோ. கம்ப்ளைண்ட்ஸா? என்ன சொல்கிற? டே நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன்டா. த சம்திங் ஆஃப். நீ ஒரு ஹோண்டா காடி பார்த்தேன்னு சொன்னல? எஸ், ஒரு ஹோண்டா காடி லாஸ்ட் ஃபியூ டேஸாக என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு.
ரங்கேஷ்டே ஒரு ஹோண்டா காடி இருக்குது, ஆனால் அவர் தான் அந்த ஃபோட்டோஸ் எடுத்தாருன்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக சொல்ல முடியாது. நீ எதுக்கு ஒரு மீடியம் வைப்பாரு. டேய் என்னடா சொல்கிற? மீடியம் அது இதுன்னு ப்ரோ, ரங்கேஷ் இன்னொரு கலீக் மேலே மந்திரம் ஏவி விட்டார் ப்ரோ. பொறாமலான்னு நினைக்கிறேன். அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். நான் அவர் ஃபோட்டோஸ் எதுக்கும் அனுப்புகிறேன். என்னைய கொல்ல பார்க்கிறீங்க? என்ன செய்யறேன் பாரு. பத்து வருஷமா போலீஸா இருந்தவன் ஏன் அதை விட்டுட்டு பிஐ வேலைக்கு போகணுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. மனசுல பெரிய விஜிலாண்டின்னு நினைப்புன்னு சொன்னாங்க. முகத்துக்கு நேரா பேசுறதுக்கு தைரியம் இல்லாம பின்னால இருந்துக்கிட்டு எத்தனை பேர் பேசுறாங்க தெரியுமா? அப்பா அம்மா அவ்வளவு சங்கடப்பட்டாங்க. ஏண்டா நல்ல வேலை தானே, அதை விட்டு ஏன் இப்படி போறோன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு எங்க தெரிய போகுது இந்த நீதி, நேர்மை, நியாயம், சட்டம் இல்ல. நான் யாருன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தான் போய் ஒன்ன வாங்கினேன். ஆனா நீ என்னையே என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து பிஐ ரங்கேஷ் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு தெரிய வந்துச்சு. அவனை ஏதாவது பண்ணணும்னு இருந்தேன். ஆனால் நான் பிஐ இல்லையே. இருந்தாலும் அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே இல்லை. மனைவி இல்லை, வேலை இல்லை. ஸோ அவனை ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அந்த ரங்கேஷை பிடிச்சதும் நான் ஓங்கி அறையலான்னு தான் அவனை இருந்தேன். ஆனால் ஏதோ என்கிட்ட சொன்னிச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோன்னு. ஏன்னா டோவையில் வச்சுருக்கிறவன் வேறு என்னென்னலாம் வச்சுருப்பான் யாருக்கு தெரியும். இவர் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? இல்லை, என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரியும். இவரோட பார்வை முழுக்க உங்கள் மேலே இருக்கு. யாரோ உங்களை பின்தொடர சொல்லியிருக்காங்க. நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். இந்த நபர் நீங்கள் செஞ்ச ஒரு சில காரியங்களை உங்கள் மனைவியிடம் பகிர்ந்திருக்கார். சே, என் வாழ்க்கையில் அனாவசியமாக தலையிட்டு இந்த நாயை அழிக்கணும். இவனை ஏதாவது மந்திரம் போட்டு செஞ்சிடுங்க. நீங்கள் அவசரப்படுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். மாந்திரிக பொம்மையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மாந்திரிக பொம்மையா? டோயோலா? ஆமாம். ஒரு காலத்தில் பாட்டி சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தை போல உருவம், உரிமையாளருக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கும். அவருக்கு வேணுங்கிறத செய்யும். ஆனால் அதை ரத்தம் வச்சு வளர்ப்பாங்க.
அந்த பொம்மை அவர்கிட்ட இருக்கு. அப்போ எப்படி? நீங்களும் உங்கள் மனைவியை ஏமாத்திருக்கீங்க, பாவம் பண்ணியிருக்கீங்க. இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ப்ளீஸ், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். எனக்கு இருந்த அந்த காதலியை நான் விட்டுட்டேன். என் மனைவியோட சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் அவன் என் மூஞ்ச பார்க்க கொஞ்சம் கூட விரும்பல. என் வாழ்க்கையை நாசப்படுத்தின அந்த நாயை நான் பழி வாங்கணும். அதுக்கு நான் எது வேணாலும் செய்ய ரெடி. சரி, நம்ம ஒரு வழி செய்யலாம். எவ்வளோ நேரமாக கூப்பிடுறேன், நீ எதுக்கு காத்துக்கிட்டு இருக்க? கூப்பிட்டோன்னா வெளியே வர வேண்டியது தானே. வீட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? உனக்கு என்ன வேணும் சொன்னா தானே தெரியும். டயர்டாக இருக்கியா? என் மேலே கோவமா? என்னன்னு சொல்ல. ரத்தம் வேணுமா? சொல்லு, ரத்தம் வேணுமா? நான் கொண்டு வரேன். ஆ, ரத்தம் கொடுத்தா வெளியே வருவியா? வருவேளை ரத்தம். பண்ண பாவம் சும்மா விடுமா சார்? ஒரு நாள் என்கிட்ட மாட்டினான். ரங்கேஷ், பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப பிஐ வேலை செய்யறது இல்லை. எந்த பிரச்சனையும் வேணா. டேய் நாயே, நீ சொல்லாத. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியாது. நீ டோயில வச்சு வாழ்க்கை அழிச்சுது, டோயில விற்க பார்த்தது, இப்போ பண கஷ்டத்துல இருக்குது. எப்படி ஆனா பிஐ ஆயிடலாமா? இது பப்ளிக் ஏரியா, இந்த பிரச்சனை வேண்டாம். டேய், அடிச்சா அசால்ட் கேஸ். 6 மாசம் தான். எதுக்கு துணிஞ்சு நான் வந்திருக்கேன்? டேய் பாரு, லூக்கியா, நான் சொல்றத கேளு. பாவம் அந்த நாய் உழைச்சி போட்டோன்னு தான் என் காடியிலேயே அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். ஆனால் அவனை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது தான் எனக்கு சில உண்மைகள்லாம் தெரிய வந்துச்சு. மாந்திரிகம் யூஸ் பண்ணுறது நம்ம ஒரு லயன்ஸ் கேவ்க்குள்ளே போகிற மாதிரி. கவனமாக இருக்கணும். எப்போ நம்மளே திருப்பி அடிக்கணும்னு நமக்கு தெரியாது. ரத்தம் கக்கி பிளட் வெசல்லாம் வெடித்து செத்து கிடந்தான். போலீஸ்லாம் இன்னும் ஒரு சந்தேக பார்வையில் தான் பார்த்தாங்க. ஆனால் அந்த வீக்கெண்ட் நான் சிங்கப்பூர்லேயே இல்லை. இட் வாஸ் அ லாங் வீக்கெண்ட். புது வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் அ ஷார்ட் R&Rலாம். போலீஸ் என்னை விசாரிக்கும் போது ஐ சா த க்ரைம் சீன் பிக்சர்ஸ். எனக்கு அது ஒரு நேச்சுரல் டெத்னு தோணலை. போலீஸ்கிட்ட சொல்லாதது நான் சொன்னால் நம்பவா போகிறாங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த தொழில் தான் பழி தீர்த்துருக்கோம். புரியல. தோயோல் வேலை செய்யறதுக்கு ரத்தம் கொடுக்கணும். இந்த ரங்கேஷ்க்கு பிளட் கேன்சர். அதான் அந்த தொழில் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன். அது எப்படியோ எஸ்கேப் ஆகி கை மாறி போயிடுச்சு. ஆனால் எப்போ ரங்கேஷ் திருப்பி வாங்க போகிறான்னு தெரிஞ்சுதான் அது பழித்திட்டுருச்சு. ரங்கேஷ்க்கு நிறைய எனிமீஸ். யார் என்ன செஞ்சாங்களோ ஏதோ இந்த கதையை ஷேர் பண்ண நான் ஃபீல் பண்ணேன், ஷேர் பண்ணிட்டேன். என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போகிறேன். நன்றி கங்கா. நான் பல வருஷமாக இந்த தொழிலில் இருக்கேன். ஒரு அளவுக்கு எனக்கு சில விஷயங்களை கணிக்க முடியும். நீங்கள் ரங்கேஷ் பண்ணுற தப்பையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கவனம் பார்த்துருங்க.